ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் செல்லுகிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தைகளின் மூலமாக உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய வழி நடத்துதலை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வாயிலாக நாங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய மேன்மையை, உம்முடைய உயர்வை உணர்ந்து எங்களையும் அர்ப்பணித்து நீர் காட்டுகின்ற வழியில் பாதையில் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவரே நல்ல அடித்தளமாகவும் அடிவேராகவும் அமைவதாக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை குறித்து சொல்லும் போது அவர் செயலில் மகத்துவமானவர் என்று திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. வானங்களை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்னும் உள்ளது என்று சொல்கிறது. எனவே அவர் மகத்துவமானவர், உயர்ந்தவர், மேன்மையானவர். மனிதனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஞானத்திற்கும் அப்பாற்பட்டு அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நன்கு உணர்ந்த பக்தனாகி யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய ஆராய்ச்சிக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை, இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எங்கு நடந்தது என்று அவனுடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட அல்லது அவனால் ஆராய்ச்சி செய்ய முடியாத அளவிற்கான காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் என்பதை யோபு சொல்லுகிறார். யோபு ஒரு யூதர் அல்ல, புற இனத்தவர். அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு மட்டும்தான் யெகோவாகிய ஆண்டவர். யூதர்களோடு தான் அவர் பேசுவார், யூதருடைய வாழ்க்கையில் தான் செயல்படுவார். யூதர்கள் தான் நல்லவர்களாக, உத்தமர்களாக, நீதிமான்களாக இருப்பார்கள், புற இனத்தவர் இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு சிந்தனை போங்கு ஏற்பட்ட காலத்தில் இந்த யோபு என்ற பக்தனை குறித்து மிக தெளிவான திருஷ்டாந்தமானது எழுதப்பட்டது. அவருடைய வாழ்க்கை குறித்த உயர்ந்த கருத்துக்களை, உன்னதமான கருத்துக்களை இந்த புத்தகம் முழுவதும் உள்ளடக்கி இருக்கிறது. இதை எனவேதான் ஞான இலக்கியத்தில் சேர்த்திருக்கிறார்கள். சிஸ்டம் லிட்டரேச்சர்ல வரும். இதை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் ஆண்டவர் அவனில் செயல்படுவதனால் எவ்வளவு ஞானமாக, எவ்வளவு புத்தி கூர்மையாக, அறிவு கூர்மையாக இருக்கிறது என்பதை இந்த ஞான இலக்கியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அவ்வளவு மிக கருத்து செறிவறிந்த காரியங்களை இவர் பேசி இருப்பார். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் சாதாரணமானவர் அல்ல, ஆராய்ந்து முடியாத மனிதனால் ஆராய்ந்து முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். மனிதனுக்கு அறிவு குறைந்த ஞானம். அவர் ஞானத்தின் ஊற்று, அறிவின் களஞ்சியம். கடல் போன்ற ஞானத்தையும் கரையற்ற அறிவையும் பெற்றிருக்கிறவர் அவர். எனவே அவருடைய செயல்பாடுகள் எந்த ஒரு மனிதனாலும் சிந்திக்கவும் ஆராய முடியாது என்பதை அழுத்த நிறுத்தமாக அவர் பதிவு செய்கிறார். வானங்கள், அதில் உள்ள நட்சத்திரங்கள், இயற்கையாக இருக்கின்ற கோள்கள், சூரியன், நட்சத்திரன், இயற்கை, எழில், அழகு, அது மட்டுமல்ல நட்சத்திரம், அருமையான ஆறுகள், அருவிகள், மலைகள், நல்ல காட்டு புஷ்பங்கள், ஆகாயத்து பறவைகள், நீரில் சஞ்சரிக்கிறவர்கள், இப்படி என்று பார்த்தால் மனிதன்
யோசித்து சிந்தித்து பார்க்கின்ற அளவிற்கு இது ஒரு குறுகிய வரையறைக்கு உட்பட்டதல்ல. சமுத்திரத்தின் ஆழத்தை மனிதன் அறியவில்லை, வானத்தின் உயரத்தை அறியவில்லை. எனவே அவருடைய படைப்பு அதிசயமானது, உன்னதமானது, உயர்ந்தது. எனவேதான் அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார். கடல், செங்கடல் அவர்களுக்கு இரண்டாக பிளக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எந்த மனிதனால் ஆராய்ச்சி செய்ய முடியும்? எந்த மனிதன் இதை யோசித்து பார்க்க முடியும்? மோசே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். முள்செடியில் தீ பற்றி எரிகிறது, ஆனால் முள்செடி கருகி போகவில்லை. இது யாரும் யோசித்து ஆராய்ந்து இது எப்படி நடந்தது, இது சாத்தியமா சாத்தியமில்லை என்று சொல்லி ஆராய்ந்து எடுக்கின்ற அளவிற்கு அவைகள் மனிதனுடைய புத்திக்கு, அறிவுக்கு உட்பட்டவைகள் அல்ல. இதே போல ஒவ்வொரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டே போவோமானால் ஆண்டுடைய செய்திகள் ஆராய்ந்து முடியாத காரியங்களாக இருக்கிறது. மனிதனுடைய படைப்பு பிரமாதமான படைப்பு. எவ்வளவு நரம்புகள் இருக்கிறது, எலும்புகள் இருக்கிறது, தசைகள், கணக்கிட முடியாத சிறிய சிறிய செல்கள் இருக்கிறது. இவ்வளவு அற்புதமான ஒரு மனிதனை அவர் உருவாக்க வேண்டும் என்றால் அவருடைய செய்களை குறித்து மனிதன் ஆராய்வது மிக கடினமான காரியம். எனவேதான் அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, யாரும் யோசித்து பார்க்க கூட முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர் என்று சொல்லி மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஒரு மனிதனுடைய வாழ்நாளிலே அவர் செய்கின்ற அதிசயமான காரியங்கள் ஏராளம். எத்தனை விபத்துகள் வந்தாலும் காப்பாற்றுகிறார். எத்தனை இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்பீடை சரி செய்ய உதவி செய்கிறார். பாதிப்புகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர உதவி செய்கிறார். அதிசயம். அவர் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் அதிசயமான காரியங்கள், மனிதன் எதிர்பார்த்திராத காரியங்கள். மரித்து 4 நாளாய் நாரிப்போன லாசருவை உயிரோடு எழுப்புவது என்றால் அது அதிசயமான காரியம். கண்மலையிலிருந்து தண்ணீர் ஊற்றை வரப்பண்ணுகிறவர் என்றால் அது அதிசயமானவர். அதிசயமான காரியங்கள். புதிய பாட்டில் தண்ணீரை ரசமாக மாற்றுவது என்பது அதிசயமான காரியம், அற்புதமான காரியம். உலர்ந்த எலும்புகளை உயிரடைங்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொன்ன போது ஆங்காங்கே சிதறி கிடந்த எலும்புகள் ஒன்றாக இணைந்து அவைகளுக்கு நரம்புகளும் சதைகளும் உண்டாகி உயிர் பெற்று மகா பெரிய சேனையா நின்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதிசயமான, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும், அன்கவுண்டபிள் மிரக்கிள்ஸ், எண்ணி முடியாத அதிசயங்கள், அற்புதங்களை, அன்கவுண்டபிள் ஒண்டர்ஸ் அவர் செய்கிறவர். அதான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். தான் எவ்வளவு உயரத்தில் இருந்தவன், இப்பொழுது எவ்வளவு தாழ்ந்திருக்கிறேன். எல்லாம் இருந்தது, எனக்கு இல்லாதது எதுவுமே இல்லை. ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லை எனக்கு. என்னுடைய சொத்துக்கள், சம்பத்துக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடைமைகள் எல்லாம் போய்விட்டது. என்னுடைய ஆரோக்கியம் போய்விட்டது. எனவே அவர் எதுக்கு செய்யறாரு, ஏன் செய்யறாருன்னு ஆராய்ச்சி பார்க்கவே முடியாது. இன்னிலடங்கா நன்மைகளை செய்தவர் அவர். எனக்கு அவ்வளவு உயர்வை எனக்கு தந்தார், மேன்மையை தந்தார். அவ்வளவு எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறார்.
கடைசியில் பார்க்கும் அவருடைய வாழ்க்கையில எவைகளையெல்லாம் அவர் இழந்தாரோ அவைகளையெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக் கொள்கிறார். 7000 ஆடுகள் இருந்தது, 14,000 ஆடுகளாக அவர் பெற்றுக்கொண்டார். அதிசயமான காரியங்கள். 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 6000 ஒட்டகங்கள் அவருக்கு கிடைத்தது. அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். இழந்து போன தன்னுடைய பிள்ளைகளையும் அப்படியே பெற்றுக்கொண்டார். 7 குமாரனை 3 குமாரத்திகளும் அவருக்கு கிடைத்தார்கள். யோவினுடைய முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவ்வளவு உயர்வு தந்தார், மேன்மை தந்தார். தன்னுடைய அனுபவத்திலிருந்து மிக அருமையாக எழுதுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவருடைய செயல்கள் மகத்துவமானவைகள், செயல்கள் உயர்ந்தவைகள், உன்னதமானவைகள். நாம் ஒன்று யோசிப்போம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வேறொன்று நடக்கும். ஏனென்றால் அவர் என்ன செய்ய போறாரு, அவர் எதுக்காக செய்ய போறாரு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும். நம்முடைய தீமைக்காகவோ நம்முடைய அழிவுக்காகவோ நம்முடைய கேட்டுக்காகவோ அவைகள் இருப்பதில்லை. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எவ்வளவு நன்மை செய்கிறானோ அதே போல பரமதப்பன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அவ்வளவு இழப்புகளை சந்தித்தாலும் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறார். உயரத்தில் இருந்தே இப்ப தாழ்ந்திருக்கிறேன். என்னை உயர்த்துவதற்கு அவருக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. என்னுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு அவருக்கு ரொம்ப காலம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான விசுவாச அறிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த மகத்துவமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, இது என்னுடைய தகுதிக்கு இது எப்படி கிடைச்சது, என்னுடைய திறமைக்கு இது எப்படி எனக்கு வாய்ப்பு அமைஞ்சது, என்னுடைய திறமைக்கு தகுதிக்கு இது எந்த விதத்திலும் உகந்ததல்ல, அவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆராய்ச்சி பார்க்க முடியாத காரியங்கள். எங்கேயோ பிறந்தோம், இங்க வந்திருக்கோம், எப்படி வந்தோம், எதுக்கு வந்தோம் தெரியாது. அங்க எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு, உங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. ஏதோ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பை தந்து இனி முடியாத அதிசயங்களை செய்து வைத்திருக்கிறாரே, அது அவருடைய சிறப்பு. அந்த ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்வோம். இவனுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, இனி முடியாத விஷயங்களை செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இனி முடியாத விஷயங்களையும் அவர் செய்வார். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. பக்தன் ஐயோவனுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள். உண்மையில ஒருடைய வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவராக இருக்கிறேன். யோபை போல நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். இந்த தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும் என்று சொன்னார். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமது சோஸ்திரம் என்று சொல்லி சொன்னார். ஆமாண்டவரே, அந்த உறுதியான விசுவாசத்தை நம்பிக்கை எங்களுக்கு தரும்போது எங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ண முடியாத செயலை பெற்றுக் கொள்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் இந்த விசுவாசத்தில் உறுதிப்பட பலப்பட அருள் தாரும். அதன் வாயிலாக ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய பதிக்கிருப்பதாக. ஆமென். You unravel me with a melody
child of God. I'm no longer a slave to fear. I am a child of God. From my mother's womb, you have chosen me. Love has called my name. I've been born again to a family. Your blood flows through my veins.